अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री ராமபிரானுடைய சரித்திரத்தை மிக மிக விரிவாக வால்மீகியானவர் ஒரு பெரிய மகா காவியமாக இதிகாசமாக ஸ்ரீராமாயணம் என்கிற நூலாக செய்து வைத்தார். அதில் 7 காண்டங்களிலே சொல்லப்பட்ட ராமபிரானுடைய சரித்திரங்களிலே மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் கொண்டதாக ஒரு ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அது மகாவீர வைபவம் என்றும் ரகுவீர கத்தியம் என்றும் வழங்கப் பெறுகிறது. திருவகீந்திரபுரத்திலே தனி சந்நிதியிலே எழுந்தருளிருக்கின்ற ராமபிரான் அவனை குறித்து இந்த ஸ்தோத்திரம் அருளி செய்யப்பட்டதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ரகுவீர கத்தியத்திலே மகாவீர வைபவத்திலே இப்பொழுது யுத்த காண்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகள் சிலவற்றை நாம் பார்க்கிறோம். யுத்த காண்டத்திலே முதல்ல என்ன நடந்தது என்னால், ராமபிரான் கடற்கரை வெளிக்கு அதாவது கடற்கரைக்கு வருகிறான். ஹனுமானிடத்திலே தகவல் தெரிந்து கொள்கிறான், சீதா பிராட்டி இலங்கையிலே அசோகவனத்திலே சிறையிருக்கிறாள் என்று. அவளை மீட்க வேண்டும் என்றால் ராவணனோடு யுத்தம் புரிந்து ஒன்று அவனை திருத்தி பணி கொண்டு பிராட்டியை அழைத்து செல்ல வேண்டும், அல்லது அவனை வதம் செய்து அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்து இவன் படையை திரட்டுகிறான். இதே சமயத்திலே அங்கே இலங்கையில் இருக்கிற ராவணனுக்கும் இந்த சமாச்சாரம் தெரிந்து விடுகிறது. உடனே என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்கிற பொழுது அங்கே ராவணனுடைய தம்பியான விபீஷணன் மிகவும் தர்மாத்மா. அதனால் அவன் என்ன சொல்கிறான், அப்பா நீ பிறனுடைய மனைவியை இப்படி அபகரித்து வந்தது மிகவும் தவறு, ஆனால் அவளை கொண்டு போய் ராமபிரானிடத்தில் விட்டுவிடு, பிரதீயதாம் தாசரதாய மைதிலி என்று சொல்லுகிறான். பிரதீயதாம் தாசரதாய மைதிலி, ஆஹர மைதிலியானவள் அந்த தாசரதியினிடத்திலே கொடுக்கப்படட்டும் என்கிற வார்த்தையை விபீஷன் சொல்லுகிறான். இதை கேட்டவுடனே ராவணனுக்கு மிகவும் கோபம் வந்து விடுகிறது. நீ எனக்கு எதிராக பேசுகிறாய், துவாம் துதி குலபாம்சனம், குலத்தை கெடுக்க வந்த கோடரி என்று அவனை வெய்து அவனை துரத்தி விடுகிறான் விபீஷணனை. உடனே விபீஷணன் என்ன பண்ணுகிறான், ராவணனை விட்டு உதறிவிட்டு தெக்வா புத்திராம்ச தாராம்ச என்று எல்லாவற்றையும் விட்டு ஆகாசத்திலே அவன் என்ன பண்ணுறான், ஆகாச மார்க்கமாக வருகிறான். நேர ராமபிரான் எங்கே இருக்க, உத்பபாத கதாபாணி சதுர்பிஹி ராட்சசை சக ஆஜகாம முகூர்த்தேனு யத்தர ராம சலக்ஷ்மணா என்று எந்த இடத்துல ராமபிரானும் லக்ஷ்மணனும் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் ஆகாய மார்க்கமாக. அப்பொழுதுதான் ராமபிரான் கடற்கரையிலே அமர்ந்திருக்கிறான். கடலை எப்படி தாண்டுவது என்று யோசித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்தில் விபீஷணன் ஆகாசத்திலே வருகிறான். உடனே வானர வீரர்களெல்லாம் ராமபிரானத்தில் போய் தெரிவிக்கிறார்கள், இந்த மாதிரி ராவணனுடைய தம்பியான விபீஷணன் வந்திருக்கிறான், அவன் ராமபிரானிடத்தில் சரணாகதி செய்வதாக சொல்லுகிறான், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று போய் சொல்லுங்கள் என்று சொன்னான். அதை அப்படியே சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே ராமபிரானுக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, விபீஷணனை அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் சுக்ரீவன் முதலானவர்களெல்லாம் ஆட்சேபிக்கிறார்கள், அவனை சேர்த்து கொள்ளவே கூடாது, ராவணனுடைய தம்பி, அவன் நம்மை சரணாகதி என்று சொல்லி வந்திருக்கிறானே தவிர அவன் நம்மை வேவு பார்க்க கூட வந்திருக்கலாம் அல்லவா, நம்மோடு கூடவே இருந்து நமக்கு தீங்கு விளைக்கலாம் அல்லவா, அதனால் அவனை சேர்த்து கொள்ளக்கூடாது என்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய விவாதம் நடைபெறுகிறது. கடைசியில் அந்த விவாதத்தினுடைய நடுவில் ராமபிரான் என்ன பண்ணினான்னா, தன்னை மறந்து தன்னுடைய பரத்துவத்தையும் வெளிப்படுத்தி விட்டான் என்கிறார்.
இங்கே வேதாந்த தேசிகன். அதாவது என்ன, ராமாவதாரத்தில் பரத்துவம் என்கிறது எங்கேயுமே வெளிப்படுத்தப்படவில்லை. எல்லா இடத்துலையுமே தன்னை ஒரு மனிதனாகத்தான் காட்டிக்கொண்டானே தவிர மனித சக்திக்கு மீறிய செயல்கள் எதையுமே அவன் செய்யவே இல்லை. வால்மீகி ராமாயணத்தில் நாம் நெடுக பார்க்கலாம். இதே கிருஷ்ணாவதாரமாயிருந்தால் திடீரென்று மலையை எடுத்தல், திடீரென்று சக்கராயுதத்தை ஏந்துதல் என்று இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் கண்ணபிரான் செய்திருக்கிறான். ஆனால் ராமாவதாரத்தில் அப்படிப்பட்ட செயல்கள் எதுவுமே கிடையாது. மனித சக்திக்கு மீறின செயல்கள் எதையும் செய்யவில்லை. அதனால்தான் இப்பொழுது கடலை கூட எப்படி தாண்டுவது என்று கேட்கிறான். மனிதனாய் தாண்ட வேண்டுமே, அது எப்படி என்று கேட்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில் விபீஷணனை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சொன்ன உடனே இவனையும் அறியாமல் இவனுடைய வாயிலே சில வார்த்தைகள் வந்தன. அது இவனுடைய பரத்துவத்தை வெளியிடும்படியாக இருந்தன என்று அதை ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறான் சுக்ரீவன் முதலிலே என்றால், எங்கே இந்த விபீஷணனை சேர்த்து கொண்டால் ஒருவேளை உனக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று தான் நாங்கள் அஞ்சுகிறோம் என்று, ராமபிரானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் விபீஷணனை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அதை கேட்டவுடனே ராமபிரான் என்ன சொல்லுகிறான், என்னுடைய சக்தி உங்களுக்கெல்லாம் தெரியாது. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யான் செய்வ ராட்சசான் அங்குல்யக்ரேணதான் ஹன்யாம் இச்சன் அரிகணேஸ்வரா என்று என்ன சொல்லுகிறான். பிசாச்சர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக வந்தாலும் அவர்களை அழிப்பதற்கு நான் வேண்டாம், என்னுடைய கை வேண்டாம், என்னுடைய விரல் நுனியாலே அவர்களை அழித்து விடுவேன். அங்குல்ய அக்ரேண தான் ஹன்யாம், அத்தனை பேரையும் விரல் நுனியாலே அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறானாம். இதுதான் அவனுடைய பரத்துவத்தை வெளியிட்ட இடம் என்று நாம் கொள்ளலாம். உண்மையிலே விரல் நுனியாலே அழித்தது யாரை என்று பார்த்தோமானால், இதற்கு முன்னாலே எடுத்த அவதாரமான நரசிம்ம அவதாரத்திலே அவ்வளவு பலமுள்ளவனாயிருந்த ஹிரண்யனை விரல் நுனியாலேயே அழித்து விட்டான் அல்லவா, அதை இங்கே நினைவு கொண்டுதான் சொல்லுகிறான் என்று கூட கொள்ளலாம்படி இந்த விஷயம் அமைந்திருக்கிறது. ஆகினாலே அந்த பரபரப்பிலே தன்னையும் மறந்து பரத்துவத்தை வெளியிட்டு விட்டான் என்று இப்படி வேதாந்த தேசிகன் இந்த 48வது வாக்கியத்திலே காட்டுகிறார். அஹித சகோதர ரக்ஷ பரிகிரக விசம்வாதி விவித சச்சிவ விஸ்ரம்பண சமய சம்பிரம்ப சமுஜ்ரிம்பித சர்வேஸ்வர பாவா என்ன சொல்லுகிறார். அஹித சகோதரன் என்னால் விரோதியினுடைய சகோதரனான விபீஷணன், அவனை ரக்ஷா பரிகிரக, அவனை ரட்சிப்பதற்காக பரிகிரகம், அந்த அவனை ரக்ஷா சகோதர ரக்ஷா என்னால் ராட்சசன், அவனை பரிகிரக, அவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசம்வாதி, ஒரு விவாதம் ஏற்பட்டு விட்டது. வேறு அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள். விவித சச்சிவ விஸ்ரம்பண, பல மந்திரிகள் அங்கே இருந்தவர்களெல்லாம் வெவ்வேறுபட்ட கருத்துக்களை அவர்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு விஸ்ரம்பண சமயம், அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும். அதற்காக என்ன பண்ணினான், அந்த நம்பிக்கை ஊட்ட வேண்டும் என்ற பரபரப்பிலே பரபரப்பிலே என்ன செய்து விட்டான், சமுஜ்ரிம்பித சர்வேஸ்வர பாவ, வெளிப்பட்ட தன்னுடைய சர்வேஸ்வர பாவத்தை உடையவனே. அங்கே எம்பெருமான் என்ன பண்ணினான், சகர்தேவ பிரபன்னாய தவாஸ்மித்தை நிறைய வார்த்தைகள் சொன்னான். அந்த இடத்துல அபயம் என்று வந்தவனை நான் கைவிடவே மாட்டேன், எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் அவனை ரட்சித்தே தீருவேன் என்றெல்லாம் பரமாத்மா சொல்ல வேண்டிய வார்த்தைகளை இவனே சொன்னான். அப்படின்னா தன்னுடைய பரமாத்மத்தை அங்கே வெளியிட்டான் என்ற அந்த கருத்திலே தான் வேதாந்த தேசிகன் இங்கே அப்படி அருளி செய்கிறார் என்று நாம் கொள்ளலாம். ஆஹா, இப்படி பகைவனான ராவணனுடைய தம்பியான விபீஷணன், அந்த அரக்கனான விபீஷணன், அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஆட்சேபனை செய்தார்கள் வெவ்வேறு கருத்துக்களை கொண்ட வானர வீரர்கள். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக பரபரப்பிலே என்ன பண்ணினான், தன்னுடைய பரத்துவத்தையும் வெளிப்படுத்தி விட்டான் என்பதாக அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்களுக்கு புரிந்து விட்டது என்பதுதான் விஷயம். ஆக இப்படி அதை தெரிவித்தார். அடுத்தபடியாக விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணின அந்த விஷயத்தை மிகச் சுருக்கமாக அருளி செய்கிறார் 49வது வாக்கியத்திலே. சக்ருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷிதா, அங்கே இது சொன்ன வார்த்தை இதுதான். என்ன சொன்ன, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம மித்ரபாவேன சம்பிராப்தன் நத்யஜேயங் கதஞ்சனா.
தோஷோயத்யபி தத்து சாத் சதாமேத தகர்ஹிதம் என்றெல்லாம் இந்த வார்த்தைகள் அங்கே சொன்னான். அதாவது ஒரே ஒரு முறை என்னிடத்தில் வந்து சரணாகதி பண்ணிவிட்டானால் அவனை நான் நிச்சயம் காப்பாற்றியே தீருவேன், இது என்னுடைய விரதம் என்று சொல்லுகிறான். சகிருதேவ பிரபன்னாய தவ அஸ்மி இது யஹா யாச்சத்தே, எவனொருவன் என்னை வந்து பிரார்த்திக்கிறானோ அவனுக்கு என்ன பண்ணுவேன், சர்வபூதேபியா அபயம் ததாமி, அவனுக்கு அபயத்தை நான் கொடுக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொன்னான். சகிருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷிதா என்று அதை இங்கே எடுத்து காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். சகிருத் பிரபன்ன, ஒரே ஒரு முறை சரணமடைந்த ஜன, அந்த ஜனங்கள் யாராயிருந்தாலும் அவர்களை சம்ரக்ஷண, நன்றாக காப்பதிலே தீட்சித உறுதியை உடையவனே என்று சொல்லுகிறார். அதற்கு மேலே 2 வாக்கியம், வீராக சத்யவிரதாக. வீரா என்னாலும் மிக்க வீரமுடையவன், அதாவது உன்னை அடைந்தவனுக்கு எத்தகைய அச்சமும் வராது. அப்படி அவர்களை காக்க வேணுமானால் இந்த வீரம் அவனிடத்தில் இருக்கணும் இல்லையோ, அதனால் இந்த வீரம் அவன் உடையவன் என்று அவனை சொல்றார். சத்யவிரத, சத்தியத்தையே கடைபிடிக்கின்ற விரதத்தை உடையவன். ஏனென்றால் அந்த தன்னை வந்து அடைந்தவனை நிச்சயம் நான் காப்பேன் என்று அவன் சத்தியம் செய்தால் அந்த சத்தியம் ஒருபோதும் அது பொய்யாவே ஆகாது. அதனால் என்ன பண்ணினான், சரணமடைந்த விபீஷணனை முதலில் ஆட்சேபித்த சுக்ரீவனை கொண்டே அழைத்து வரச் செய்தான். நீயே போய் அவனை அழைத்து வா என்று சொல்லி கடற்கரையிலேயே அவனுக்கு அபயத்தையும் கொடுத்து அவனுக்கு பட்டாபிஷேகத்தையும் பண்ணிவிட்டான் ராமபிரான். விபீஷண பட்டாபிஷேகமும் ஆகிவிட்டது என்கிற அந்த அர்த்தத்தை இங்கே சத்யவிரதா என்ற சொல்லாலே காட்டினார் வேதாந்த தேசிகன். அதற்கு அடுத்தபடியாக சமுத்திர சரணாகதி என்கிறது சொல்லப்படுகிறது. அதாவது சரி, இப்போ முதலிலே சமுத்திரத்தை எப்படி தாண்டுவது என்று யோசித்து கொண்டிருந்த பொழுதுதான் இடையிலே விபீஷணன் வந்தான். அவனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று விசாரங்கள் எல்லாம் நடந்தது. கடைசியில் அவனை ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்தார் ராமபிரான். அவனை ஏற்றுக்கொண்டும் விட்டார். இப்போ மறுபடியும் பழைய விசாரம் தொடர்கிறது. என்ன விசாரம், இவ்வளவு பெரிதாக இருக்கிறது, இந்த கடலை எப்படி தாண்டுவது அப்படின்னு ஒரு விசாரம் ஏற்பட்டது. அதுக்கு என்ன வழி, இத்தனை நேரம் இவர்களோடு தான் கேட்டுக்கொண்டிருந்தான். இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறான் விபீஷணன், அவனையும் ஒரு வார்த்தை கேட்போம், என்ன செய்யலாம் என்று கேட்டான். உடனே விபீஷணனை போய் கேட்ட உடனே என்ன சொன்னான் விபீஷணன், காரியமாக வேண்டுமென்றால் காலைத்தான் பிடிக்க வேண்டும். அந்த விபீஷணன் என்ன சொன்ன வார்த்தை இது, என்ன செய்ய வேண்டும், சமுத்திரராஜனை நோக்கி ராமபிரான் சரணாகதி செய்யட்டும் என்று சொன்னானான். ஏன் அந்த வார்த்தையை விபீஷணன் சொன்னான் என்று ஆராய்ந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் மிக அழகாக தெரிவித்தார்கள். ஏன் சொன்னான் என்னால் அவனுக்கு அது பலித்தபடியாலே என்று. விபீஷணன் ராமபிரானத்தில் சரணாகதி பண்ணினான். உடனே விபீஷணனுக்கு காரியம் நிறைவேற்றி விட்டது, பலன் கிடைத்து விட்டது. அப்போ எந்த பலன் கிடைக்க வேணுமானாலும் அதற்கு சரணாகதி தான் வழி என்பதை விபீஷணன் அறிந்து கொண்டு அதைத்தான் இப்பொழுது ராமபிரானிடத்தில் தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான், நீ சமுத்திரராஜனை நோக்கி சரணாகதி பண்ணு என்று சொன்னான். ஆனால் மற்றொருவராயிருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள், நான் யார், இப்பொழுதுதான் உனக்கு சொன்னேன், நான் எப்படிப்பட்டவன், எல்லாரையும் அஞ்சு நடுக்க வைப்பவன்னு சொன்னேன், நான் போய் சரணாகதி பண்ணுறதா என்று அப்படி பின்வாங்குவார்கள். ஆனால் ராமபிரான் அப்படி சொல்லவில்லை. விபீஷன் சொல்லிவிட்டான், நான் அப்படியே சரணாகதி பண்ணுகிறேன் என்று. என்ன பண்ணினான், அஞ்சலிம் பிராங்முக கிருத்வா என்ன சொன்னான், அப்படியே தர்பை புல்லை பரப்பி அதன் மேலே சயனித்து கொண்டிருந்து கை கூப்பி கொண்டிருந்து என்ன பண்ணினா, அது சொல்கிற பொழுது வால்மீகி பிரதிசிஷ்யே மகோதயதேஹே என்று சொல்லுகிறார். இந்த கடலுக்கு எதிரில் ஒரு போட்டி கடல் போல இவன் இருந்தான். பிரதிசிஷ்யேனா அவனை எதிரிடுவது போலேன்னு அர்த்தம். அதைத்தான் கம்பர் கூட அவருடைய ராமாயணத்தில் வர்ணிக்கிற பொழுது என்ன, கருணையங்கடல் கிடந்தனன் கருங்கடல் நோக்கி என்று சொல்லுகிறார். கருணையங்கடல், இவனோ கருணை கடல், எதிரில் இருக்கிறதோ உப்பு கடல். இப்போ உப்பு கடலுக்கு எதிரே ராமபிரான் சரணாகதி பண்ணுவதாக சயனித்து கொண்டிருக்கிறான். அதை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னா, இந்த பக்கம் கருணை கடல், அந்த பக்கம் உப்பு கடல் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. இதைத்தான் வால்மீகி பிரதிசிஷ்யே என்று சொன்னார். அதை அப்படியே வேதாந்த தேசிகன் இங்கே ஒரு வாக்கியத்தாலே காட்டுகிறார். பிரதிசயன பூமிகா பூஷித பயோதி புலினா. அதாவது பிரதிசயன பூமிகா, பிரதிசயன பூமிகா என்னால் அவனை எதிரிலே சயனித்து கொண்டிருந்தானே, அதாவது பிராயோபவேசம் என்ற படுக்கை. பிராயோபவேசம் என்னால் என்ன, சமுத்திரராஜன் வழிவிடுகிற வரை நான் இங்கிருந்து எழுந்திருக்க மாட்டேன்
என்று அது இந்த காலத்தில் உண்ணா நோன்பு உண்ணாவிரதம்னு சொல்லுகிறார்கள், மறியல் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் அங்கே பண்ணுகிறான். அப்படி படுத்துவிட்டு எப்போ சமுத்திரராஜன் வழிபடுறானோ அது வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன், நான் என்னுடைய உயிரே போனாலும் சரி என்று உயிர் பிரியும் வரை உண்ணாவிரதம், சாகும் வரை உண்ணாவிரதம் என்பது போல ராமபிரான் அங்கே இருந்தானாம். அதைத்தான் பிரதிசயன பூமிகா பூஷிதா, அந்த சாகும் வரை உண்ணாவிரதம், அதாவது பிராயோபவேஷம் என்கிற படுக்கைக்குரிய வேஷத்தாலே என்ன பண்ணினான்னா அந்த இடத்துல மிக அழகாக இருந்தான் எம்பெருமான். அந்த பயோதி புலினா, அந்த கடற்கரையிலே அப்படி எழுந்தருளி இருந்தான் என்று அந்த விஷயத்தை இங்கே மிக அற்புதமாக அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.